அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேரிலே கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் மொனாக்கோவில் திருத்தந்தை, ஹாங்காங்கில் பெருகும் நம்பிக்கை, இளையோரின் மனமாற்றம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். வரலாற்றில் முதன்முறையாக மொனாக்கோ சிற்றரசுக்கு திருத்தந்தை பயணம். 2026ஆம் ஆண்டின் முதல் திருத்தூது பயணமாக மொனாக்கோ சென்ற திருத்தந்தை அவர்கள் அங்கு ஆற்றிய உரை குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் 2026ஆம் ஆண்டின் முதல் திருத்தூது பயணம் இனிதே தொடங்கி, திருத்தந்தையை ஏற்றி வந்த திருப்பிடத்தின் ஹெலிகாப்டர் காலை மணி 9:04க்கு மொனாக்கோ சிற்றரசில் தரையிறங்கியது. ஹெலிகாப்டர் தளத்தில் அரசர் 2ஆம் ஆல்பர்ட் மற்றும் அவரது மனைவி அரசி சார்லின் ஆகியோர் திருத்தந்தை அவர்களை வரவேற்றனர். மரபுப்படி கத்தோலிக்க அரச குடும்பத்து பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் வெள்ளை நிற ஆடை அணியும் சிறப்புரிமையை அரசி அவர்கள் பின்பற்றியிருந்தார். அதன் பின்னர் அவர்கள் அதிகாரப்பூர்வ இல்லமான அரசரின் அரண்மனை அல்லது கிரிமால்டி அரண்மனைக்கு சென்றனர். அங்கு திருத்தந்தை லியோ அவர்களுக்காக ஆவலுடன் காத்திருந்த மொனாக்கோ மக்களின் பெருந்திரளான கூட்டத்தால் அவர்கள் வரவேற்கப்பட்டனர். ஒரு நாடு திருத்தந்தையை வரவேற்பது என்பது எப்போதும் உற்சாகம் தரும் நிகழ்வாகும். ஆனால் அந்த நாட்டின் வரலாற்றில் இதுவே முதல் வருகை என்பது இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக்கியது. தனிப்பட்ட சந்திப்பிற்கு பிறகு இரு தலைவர்களும் அரண்மனையின் மாடத்திற்கு வந்து தங்கள் இரு நாடுகளையும் ஒன்றிணைக்கும் பிணைப்பை நினைவு கூர்ந்தனர். கத்தோலிக்க நம்பிக்கையை அரச மதமாக கொண்ட உலகின் ஒரு சில அரிய நாடுகளில் நீங்களும் ஒருவராவீர்கள். இது இயேசுவின் இறையாண்மைக்கு முன் நம்மை நிறுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் இவ்வுலகில் சகோதர சகோதரிகளின் அரசாக மாற இது அழைப்பு விடுக்கிறது. நசுக்காமல் உயர்த்தும் ஒரு அடையாளமாக, பிளவுபடுத்தாமல் ஒன்றிணைக்கும் ஒரு சக்தியாக, ஒவ்வொரு மனித உயிரையும் ஒவ்வொரு கணமும் அன்புடன் பாதுகாக்க எப்போதும் தயாராக இருக்க இது அழைக்கிறது. இதன் மூலம் சகோதரத்துவத்திலிருந்து யாரும் ஒருபோதும் ஒதுக்கப்பட மாட்டார்கள். மேலும் மேற்கத்திய நாடுகளில் மத சார்பின்மை வளர்ந்து வந்த போதிலும் மதமும் நம்பிக்கையும் பிரச்சினைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்க முடியும் என்று திருத்தந்தை லியோ அவர்கள் வலியுறுத்தினார். இப்பயணத்தின் உற்சாகமான தொடக்கமாக அமைந்த அந்நிகழ்வில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மொனாக்கோ மக்கள் அனைவருக்கும் உரையாற்ற அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியான பிரெஞ்சு மொழியை பயன்படுத்த தயங்கவில்லை. மேலும் இந்த மத்திய தரைக்கடல் நாட்டிற்கு முதல் முறையாக பயணம் மேற்கொள்வதில் தனது மகிழ்ச்சியையும் அவர் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இறை நம்பிக்கை வெறும் பழக்க வழக்கமாக மாறிவிடக்கூடாது. பல்வேறு பண்பாடுகள் இணைந்த மொனாக்கோ நாட்டில் இறை நம்பிக்கை எவ்வாறு திகழ வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் கூறிய செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை அவர்களின் விரைவான மொனாக்கோ திருத்தூது பயணத்தின் 2வது நிறுத்தம் அமல உற்பவ அன்னை பேராலயத்தின் கத்தோலிக்க சமூகத்தினருடன் அமைந்தது. அங்கு இந்த சுதந்திரமான சிறிய நாட்டில் திரு அவை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குவதற்கு திருத்தந்தை அவர்கள் தனது மறையுரையின் ஒரு பகுதியை அர்ப்பணித்தார். மொனாக்கோவை ஒரு பல்வேறு பண்பாடுகள் இணைந்த நாடாக திருத்தந்தை அவர்கள் விவரித்தார். பொருளாதார ரீதியாக மிகவும் சுறுசுறுப்பான இடமாக அது திகழ்ந்தாலும் அதன் திரு அவைக்குள் அனைத்து பிரிவினைகளும் மறைந்து விடுகின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய சமூகத்தின் தனித்துவமாக விளங்கும் தனிமனிதவாதத்திற்கு மத்தியில் ஒருவருடைய நம்பிக்கை வெறும் பழக்க வழக்கமாக குறுகிவிடாமல் அது கனித்தர வேண்டுமானால் அந்த நம்பிக்கை எப்போதும் உயிருள்ளதாய் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் நினைவூட்டினார். உங்கள் அடையாளத்திலும் உங்கள் சமூகத்திலும் ஆழமாக வேரூன்றியுள்ள நற்செய்தி அறிவிப்பும் நம்பிக்கையின் வெளிப்பாடுகளும் அவை நல்லவைகளாகவே இருந்தாலும் வெறும் பழக்க வழக்கங்களாக மாறிவிடும் அபாயத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். உயிருள்ள நம்பிக்கை எப்போதும் இறைவாக்குத்தன்மை கொண்டது. அது கேள்விகளை எழுப்பவும் சவால்களை முன்வைக்கவும் வல்லது. நாம் உண்மையிலேயே மனித உயிரை பாதுகாக்கின்றோமா? வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் உயிரை பாதுகாப்பதன் மூலம் ஒரு நபரின் மாண்பை நாம் காக்கிறோமா? இந்த நினைவூட்டல் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின்
உண்மையில் அன்பு என்ற திருமடலின் வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டதாகும். நம்பிக்கையை பின்பற்றுபவர்களின் வாழ்க்கையை அந்த நம்பிக்கையால் மாற்ற முடியும் என்பதை அது வலியுறுத்துகிறது என்பது கவனிக்கத்தக்கது. மௌனத்தில் இறைவனைக்கான திருத்தந்தை அழைப்பு. மொனாக்கோவில் வரவிருந்த புனித வாரத்தை நம்பிக்கையாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என அவர் கூறிய செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மொனாக்கோ சிற்றரசின் பாதுகாவலியான புனித தேவோட்டா ஆலயம் திருத்தந்தையின் அடுத்த நிறுத்தமாக அமைந்தது. அங்கு அவர் மொனாக்கோவின் இளையோரை சந்தித்து உரையாடினார். ஆண்ட்ரியா மற்றும் பெஞ்சமின் என்ற இரு இளைஞர்கள் திருத்தந்தை அவர்களிடம் நிலையற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் இக்காலத்தில் இறை நம்பிக்கையின் எதிர்நோக்கை ஒருவர் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்ற கேள்வியை முன்வைத்தனர். அதேபோல திருமுழுக்கு பெற ஆயத்த நிலையில் இருந்த ஈத்தன் மற்றும் சோஃபி ஆகியோர் தங்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்த அந்த அன்பை முழுமையாக பெற திருமுழுக்கு அருள் அடையாளத்தை பெறுவதற்கு தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்கும் விதமாக அவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்திய பின் திருத்தந்தை அவர்கள் மிக உறுதியான ஒரு பதிலை வழங்கினார். இந்த வழியில் மட்டுமே கவலைகள் அமைதியை கண்டடையும். மேலும் ஆண்ட்ரியா குறிப்பிட்ட அந்த வெற்றிடம் நிரப்பப்படும். அது நிலையற்ற உலக பொருட்களாலோ அல்லது பல்லாயிரக்கணக்கான லைக்ஸ் போன்ற மாயையான அங்கீகாரங்களாலோ அல்லது சில சமயங்களில் வன்முறையை தூண்டும் தொடர்புகளாலோ நிரப்பப்படுவதில்லை. அருளின் ஆரோக்கியமான புத்துயிரூட்டும் காற்று இதயத்தின் அறைகளில் மீண்டும் வீசுவதற்கு ஏதுவாக இதயத்தின் நுழைவாயிலில் உள்ள இந்த தடைகள் அனைத்தையும் நாம் அகற்ற வேண்டியது அவசியமாகும். மேலும் விரைவில் தொடங்கவிருந்த புனித வாரத்தை முறையான வகையில் அனுபவிக்க ஒரு அத்தியாவசியமான காரியம் தேவை என்பதை அவர் வலியுறுத்த தயங்கவில்லை. அன்பான நண்பர்களே, இதற்கெல்லாம் ஜபம், மௌனம் மற்றும் செவிமடுக்கும் தருணங்கள் வேண்டும். ஓயாமல் வேலை செய்வது, பேசுவது, குறுஞ்செய்திகள் அனுப்புவது, ரீல்ஸ் காணொளிகள் மற்றும் சாட்ஸ் போன்ற பரபரப்புகளை அமைதிப்படுத்தவும், உண்மையான மற்றும் உறுதியான வழியில் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பதன் அழகை ஆழமாக ருசிக்கவும் இந்த தருணங்கள் அவசியமாகும். அந்த உற்சாகமான சந்திப்பை நிறைவு செய்யும் விதமாக மொனாக்கோவின் இளையோர் தங்களின் அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கை நம்மை அழைக்கும் அந்த பயணத்தையும் அதற்கான செயல்முறைகளையும் கண்டு பயப்பட வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்கள் ஊக்கப்படுத்தினார். அன்பான இளைஞரே, உங்கள் நேரம் மற்றும் ஆற்றல் என அனைத்தையும் கடவுளுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்க பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்காகவும் பிறருக்காகவும் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் உங்களையே அர்ப்பணிக்க தயங்காதீர்கள். இந்த வழியில் மட்டுமே நீங்கள் உங்கள் வாழ்வில் எப்போதும் புதுமையான ஒரு செழுமையையும் ஆழமான பொருளையும் கண்டடைவீர்கள். அது ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பாக அமைந்தது. அந்த நிகழ்வில் பாரம்பரிய இசையுடன் இணைந்த அந்த பகுதியின் மிகவும் பழமையான உடைகளை அணிந்து ஆடப்படும் உள்ளூர் நாட்டுப்புற நடனமான மொனகாஸ்க் நடனத்தை கண்டு திருத்தந்தை அவர்கள் மகிழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்ட திருப்பலியுடன் நிறைவடைந்து மொனாக்கோ திருத்தூது பயணம். போரை கைவிட்டு அமைதிக்காக பணியாற்ற திருத்தந்தை அவர்கள் விடுத்த அழைப்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பிரெஞ்சு ரிவியேராவில் அமைந்துள்ள சிறிய நாடான மொனாக்கோ சிற்றரசுக்கு வரலாற்றில் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தூது பயணத்தின் பிரம்மாண்டமான நிறைவு நிகழ்வாக அங்குள்ள 2ஆம் லூயிஸ் விளையாட்டு அரங்கில் பெரிய அளவிலான ஒரு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அப்போது அங்கு திரண்டிருந்த சுமார் 15,000 பேர் கரவொலி எழுப்பி உற்சாகத்துடன் திருத்தந்தை அவர்களை வரவேற்றனர். பல்வேறு காரணங்களுக்கு மத்தியில் அந்நாட்டில் சமீபத்தில் முன்மொழியப்பட்ட கருக்கலைப்பு சட்டத்தை அரசர் 2ஆம் ஆல்பர்ட் அவர்கள் நிராகரித்ததற்கான நன்றியை தெரிவிக்கும் வகையிலும் கூட திருத்தந்தை அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். தனது மறையுரையின் போதும் இந்த கருத்தை அவர் வலியுறுத்தினார். இன்றைய உலகிலும் கூட குற்றமற்றவர்களை கொல்ல எத்தனை விதமான திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அவர்களை அழிப்பதற்கு எத்தனை பொய்யான காரணங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஆனாலும் தீமை நிலைத்திருக்கும் போது கடவுளின் நீதி அங்கு நிலைத்து நிற்கிறது. லாசருக்கு அவர் செய்தது போல நம்மை நமது கல்லறைகளிலிருந்து தொடர்ந்து விடுவித்து நமக்கு புதிய வாழ்வை அளிக்கிறது. மேலும் அமைதிக்கான அழைப்பை விடுப்பதற்கு திருத்தந்தை அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். போர் என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக அமையாது என்பதை நினைவூட்டிய அவர் அது புதிய மற்றும் பெரிய அளவிலான பிரச்சனைகளையே உருவாக்கும் என்று கூறினார். கொல்லப்பட்ட ஒவ்வொரு உயிரும் கிறிஸ்துவின் உடலில் ஏற்படும் ஒரு காயமாகும். ஆயுதங்களின் சத்தத்திற்கோ அல்லது போரின் காட்சிகளுக்கோ நாம் பழகிவிட வேண்டாம். அமைதி என்பது வெறும் சக்திகளின் சமநிலை மட்டுமல்ல, அது
தூய்மையான இதயங்களின் செயல்பாடாகும். மற்றொரு மனிதனை வீழ்த்த வேண்டிய எதிரியாக பார்க்காமல் அக்கறையுடன் பாதுகாக்க வேண்டிய ஒரு சகோதரனாக பார்ப்பவர்களால் மட்டுமே இது சாத்தியமாகும். குழந்தைகள் பாடகர் குழு மற்றும் மொனாக்கோவின் இசைக்குழுவினர் அந்த திருப்பலிக்கு இசை வழங்கினர். இதில் அருட்பணியாளரும் இசையமைப்பாளருமான மார்க்கோ ஃப்ரிசினி அவர்களின் இசை தொகுப்புகளும் இடம்பெற்றிருந்தன. கிறிஸ்தவ நம்பிக்கையின் மாபெரும் தருணமும் மறைபொருளுமான இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு தயாராகுமாறு உலகின் 2வது சிறிய நாடான மொனாக்கோவிற்கு திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தது கவனிக்கத்தக்கது. ரோமையின் பழமையான ஆலயத்தின் சிறப்பு. தப்பியோடிய புனித பேதுரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த வரலாற்று நிகழ்வு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகின் மிகவும் புகழ்பெற்ற பழங்கால சாலைகளில் ஒன்றான ஆப்பியன் வழியாக பயணிப்பது உண்மையாகவே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்தொடர்வதை போன்ற உணர்வை தருவதாகவும், அங்குள்ள டொமினிகோ வேடிஸ் ஆலயத்தில் அந்த பயணத்தின் வரலாற்று உண்மையை உறுதிப்படுத்துவதாகவும் உள்ளது. மரபுகளின்படி துன்புறுத்தல்களிலிருந்து தப்பியோடிய புனித பேதுரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த இடம் இதுவே. அந்த ஆழமான உரையாடலின் போது, ஆண்டவரே, நீர் எங்கே செல்கிறீர், டொமினிகோ வேடிஸ் என்று பேதுரு கேட்டதாகவும், அதற்கு இயேசு, நான் மீண்டும் சிலுவையில் அறையப்பட ரோமைக்கு செல்கிறேன் என்று பதிலளித்ததாகவும் நம்பப்படுகிறது. அந்த பதிலால் மனமுருகிய பேதுரு ரோமைக்கு திரும்பிச் சென்று தானும் ஒரு மறைசாட்சியாக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க அந்த சிறிய ஆலயத்திற்குள் உள்ள ஒரு பளிங்கு கல்லில் 2 பாதச்சுவடுகள் காணப்படுகின்றன. அவை கிறிஸ்துவின் பாதச்சுவடுகள் என சிலரால் நம்பப்படுகிறது. அந்த பாதச்சுவடுகளின் உண்மையான கல் அருகிலுள்ள புனித செபஸ்தியார் பேராலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் தத்ரூபமான நகல் இங்கு பார்வையாளர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதச்சுவடுகள் உண்மையானவையோ அல்லது நகலோ, ஆனால் அவை உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் நம்பிக்கை மற்றும் பக்தியின் ஆழமான அடையாளமாக தொடர்ந்து விளங்குகின்றன என்றால் அது மிகையாகாது. மக்களிடம் நம்பிக்கையை வளர்ப்பது எப்படி? ஓஹியோவை சேர்ந்த அருட்பணி பிரெட் கார்லண்ட் அவர்கள் தனது குருத்துவ அழைப்பு குறித்து பகிர்ந்து கொள்ளும் காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கொலம்பஸ் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருட்பணி பிரெட் கார்லண்ட் அவர்கள் சமீபத்தில் அளித்த சிறப்பு நேர்காணல் ஒன்றில் தனது அழைப்பு வாழ்வின் பின்னணி, திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தன்னிடம் ஏற்படுத்திய தாக்கம் மற்றும் மக்களிடம் நம்பிக்கையை வளர்க்கும் வழிகள் குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்டார். தனது குருத்துவ அழைப்பின் தொடக்கப்புள்ளி குறித்து பேசிய அவர், தான் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது புதியதாக வந்த பங்கு தந்தை தன்னையும் தனது சகோதரர்களையும் பீட பணியாளர்களாக சேவையாற்ற அழைத்ததாக குறிப்பிட்டார். திருப்பலி வழிபாட்டிற்கு நெருக்கமாக வந்ததும், அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை ஆழமாக புரிந்து கொண்டதும் தனக்குள் குருத்துவத்திற்கான அழைப்பை உணரச் செய்ததாக அவர் தெரிவித்தார். தற்போதைய கொலம்பஸ் மறைமாவட்ட பேராய அதிபராக உள்ள அப்போதைய பங்கு தந்தை அருட்பணி சல்லிவன் அவர்கள் திருப்பலி வழிபாட்டின் மீது கொண்டிருந்த பயபக்தியும், ஆண்டவர் மீதும் அன்னை மரியாள் மீதும் அவர் கொண்டிருந்த அன்பும் தனது பக்தி முயற்சிகளை வளர்க்க பெரிதும் உதவியதாக அவர் நினைவு கூர்ந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக பீட பணியாளராக சேவையாற்றி ஆண்டவருடன் நெருங்கி வந்ததன் வழியாகவே அந்த அழைப்பை தான் முழுமையாக உணர்ந்ததாக அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தனது துறவற அழைப்பில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஏற்படுத்திய செல்வாக்கு குறித்து விளக்கிய அவர், தனது பங்கு தந்தையை தவிர தனக்கு தெரிந்த மற்றொரு அருட்பணியாளர் போலந்து நாட்டைச் சேர்ந்த கரோல் ஒய்டிவா என்றார். நாசி மற்றும் ரஷ்ய கம்யூனிஸ்ட் ஆட்சிகளின் கீழ் ஒரு இளம் குருமானவராகவும் குருவாகவும் அவர் அனுபவித்த துன்பங்களின் அடிப்படையே அவரது ஆன்மீகம் என்ற வைரத்தை உருவாக்கியதாக அவர் விவரித்தார். முதியவராக மட்டுமே தான் அறிந்திருந்த திருத்தந்தை தனது இளமை காலத்தில் பனிச்சறுக்கு, படகு சவாரி, மலையேற்றம் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டதைக் கண்டது தனக்கு ஆச்சரியத்தை அளித்ததாகவும், குருத்துவத்தின் உண்மையான வீரத்துவத்தை புரிந்து கொள்ள அதுவே தனக்கு முதல் உதவியாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அருட்பணியாளர்கள் தங்கள் மந்தைகளிடம் எவ்வாறு நம்பிக்கையை வளர்க்க முடியும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், மறையுறை மேடையிலிருந்து கடினமான கருத்துக்களை போதிப்பதை விட குடும்பங்களை சந்தித்து அவர்களுடன் உணவருந்தி உரையாடுவதே அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தான் உணர்ந்ததை தெரிவித்தார். இத்தகைய அணுகுமுறையின் மூலம் மக்களுடன் ஒரு நல்லுறவை வளர்க்க முடிந்ததாகவும், பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு சவாலான கருத்துக்களையும் கூற முடிந்ததாகவும் அவர் விளக்கினார். இத்தகைய தனிப்பட்ட உரையாடல்கள் மற்றும் ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாகவே திரு அவையில் உண்மையான மறுமலர்ச்சி நிகழ்வதாகவும், அருள் அடையாளங்களில் ஆழமாக வேரூன்றி இருப்பதே இதற்கான அடிப்படை என்றும் அருட்பணி பிரெட் கார்லண்ட் அவர்கள் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவின் அறநெறி பயன்பாடு. செயற்கை நுண்ணறிவின் அறநெறி பயன்பாட்டை மையமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ள புதிய சர்வதேச கண்காணிப்பகம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
அன்டோனியானும் திருத்தந்தை பல்கலைக்கழகம் மிசிசிப்பி மாநில பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஒருங்கிணைந்த நுண்ணறிவு, அறநெறி மற்றும் பொது மதிப்பிற்கான சர்வதேச கண்காணிப்பகம் என்ற புதிய அமைப்பை தொடங்கியுள்ளது. சுருக்கமாக கூறினால், இது செயற்கை நுண்ணறிவின் அறநெறி பயன்பாட்டை மையமாக கொண்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாகும். இந்த இரு பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான கூட்டமைப்பு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் மார்ச் மாத தொடக்கத்தில் ரோமையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில்தான் இந்த கண்காணிப்பகம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. மிசிசிப்பி மாநில பல்கலைக்கழகம் மற்றும் வத்திக்கான் பல்கலைக்கழகம் இடையிலான இந்த கூட்டாண்மை குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும், செயற்கை நுண்ணறிவின் சவால்கள் மற்றும் வாக்குறுதிகளை புரிந்து கொள்ளவும் ரோமை செய்தியாளர்கள் பல அறிஞர்களுடன் உரையாடினர். அவர்களின் பதில்கள் நேர்மறையாகவும் அதே சமயம் எச்சரிக்கை உணர்வுடனும் அமைந்திருந்தன. பெரும்பாலும் நமது கவலை என்னவென்றால், செயற்கை நுண்ணறிவு மனித நுண்ணறிவை முழுமையாக மாற்றுவதை நாம் காண விரும்பவில்லை என்பதேயாகும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் செயற்கை நுண்ணறிவு ஒரு மனிதனுக்கு பதிலாக இருந்தால் அதற்கான பொறுப்பு யாருடையது? வாழ்வின் இறுதி தருணம் போன்ற சில விஷயங்களில் ஒரு மனிதர் மட்டுமே இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்று நாம் உண்மையிலேயே விரும்புகிறோம். எனவே செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பெரும்பாலான பிரச்சனைகள் இத்தகைய சிக்கல்களில்தான் எழுகின்றன என்று நான் நினைக்கிறேன். இந்த புதிய கண்காணிப்பகத்தின் தலைவர்களைத் தவிர பிற திருத்தந்தை பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பேராசிரியர்களின் கருத்துகளையும் கேட்க முடிந்தது. எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் போலவே செயற்கை நுண்ணறிவும் நல்லதோ கெட்டதோ அல்ல என்று நான் நம்புகிறேன். அதனை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே நாம் அதனை நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ மாற்றுகிறோம். இதற்கிடையே வத்திக்கானின் சர்வதேச இறையியல் ஆணையமும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் செயற்கை நுண்ணறிவு குறித்து கோவாடிஸ் ஹியூமனிட்டாஸ், மனித குலமே எங்கே செல்கிறாய் என்ற ஆவணத்தை வெளியிட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அந்த காலத்தின் விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சியின் போது தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் மாண்பை பாதுகாப்பதற்காக திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் ரேரும் நோவாரும் என்ற புகழ்பெற்ற திருமடலை எழுதினார். தற்போது செயற்கை நுண்ணறிவு புரட்சி எழுந்துள்ள நிலையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் அதே போன்றதொரு நடவடிக்கையை மேற்கொள்வார் என நாம் எதிர்பார்க்கலாமா என்பதே தற்போதைய கேள்வியாகும். நவீன காலத்து திருமுழுக்கு யோவானுக்கு அருளாளர் பட்டம். திருத்தந்தையின் பிரதிநிதியான கர்தினால் லூயிஸ் ஆண்டோனியோ தாக்லே அவர்கள் தலைமையேற்கும் அந்த திருப்பலி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அமெரிக்காவின் பியோரியா கத்தோலிக்க மறை மாவட்டம் புகழ்பெற்ற ஆயர் ஃபுல்டன் ஷீன் அவர்களின் அருளாளர் பட்டமளிப்பு திருப்பலி இந்த ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த செய்தி மார்ச் 25 அன்று வெளியாகி திரு அவையில் மீண்டும் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த அமெரிக்க ஆயருக்கு அருளாளர் பட்டம் வழங்கப்படுவதற்கான ஒப்புதலை வத்திக்கான் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த சிறப்பு திருப்பலி எப்போது நடைபெறும் என்ற துல்லியமான விவரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. பல வழிகளில் அவர் நவீன காலத்து திருமுழுக்கு யோவானை போன்றவர். மக்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று அவர் சற்றும் கவலைப்படவில்லை. உண்மை என்னவென்று அவருக்கு தெரியும். அதை அவர் மிகவும் அச்சமின்றி போதித்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பிரதிநிதியாக நற்செய்தி அறிவிப்பு பேராயத்தின் சார்பு தலைவரான கர்தினால் லூயிஸ் ஆண்டோனியோ தாக்லே அவர்கள் இந்த அருளாளர் பட்டமளிப்பு திருப்பலிக்கு தலைமையேற்று நடத்துவார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு மிசோரி மாநிலத்தின் செயின்ட் லூயிஸ் நகரில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கம்யூனிஸ்ட் அடக்குமுறைகளை தாண்டி நம்பிக்கையை ஏற்கும் 2500 பேர். ஹாங்காங்கில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்போரின் எண்ணிக்கை வியக்கத்தக்க வகையில் அதிகரித்துள்ளது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வெளிப்படையாகவே கிறிஸ்தவத்திற்கு எதிரான ஒரு ஆட்சியால் சூழப்பட்ட நாடாக இருந்த போதிலும் ஹாங்காங்கில் கடந்த 10 ஆண்டுகளில் வியக்கத்தக்க வகையில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு உயிர்ப்பு பெருவிழாவின் போது சுமார் 2500 புதிய நம்பிக்கையாளர்கள் கத்தோலிக்க திரு அவையில் இணைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சீன கம்யூனிச அடக்குமுறையிலிருந்து தப்பியோடும் கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களுக்கு ஹாங்காங் நீண்டகாலமாக ஒரு புகலிடமாக இருந்து வருகிறது. 1949ஆம் ஆண்டு முதல் மத சுதந்திரத்தை தேடியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வற்புறுத்தலில் இருந்து விலகியிருக்கவும் சீன கத்தோலிக்கர்கள் இந்த மறைமாவட்டத்திற்கு பெருமளவில் வந்துள்ளனர். எனினும் 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஜனநாயக ஆதரவு போராட்டங்களை தொடர்ந்து 2020இல் ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இது ஹாங்காங் மீதான சீனாவின் பிடியை இறுக்கியதுடன் ஹாங்காங் சீனாவிலிருந்து பிரிந்து செல்வதை வெளிப்படையாக ஆதரிப்பது குற்றமாக கருதப்படும் நிலையை உருவாக்கியது. 2022ஆம் ஆண்டில் 612 மனிதாபிமான நிவாரண நிதியத்தின் 5 அறங்காவலர்கள் வெளிநாட்டு சக்திகளுடன் கூட்டு சேர்ந்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். இதில் ஹாங்காங் கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயரான கர்தினால் ஜோசப் ஜென் அவர்களும் அடங்குவார்.
அனைத்து நம்பிக்கையாளர்களைப் போல நாமும் நம்பிக்கையோடு நிற்க வேண்டும். ஆனால் அதற்காக உடனடி வெற்றியை நாம் எதிர்பார்க்கலாம் என்று அர்த்தமல்ல. ஏனெனில் ஒவ்வொரு உறவும் இரு தரப்புகளை பொறுத்தே அமைகிறது. இப்போது சீனா தனது கொள்கையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. எவ்வாறாயினும் ஹாங்காங் குடிமக்கள் தங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. சொல்லப்போனால் இதன் விளைவு முற்றிலும் நேர்மாறாகவே இருந்தது. fedes.org இணையதளத்தின்படி 2025ஆம் ஆண்டைப் போலவே 2026ஆம் ஆண்டின் உயிர்ப்பு ஞாயிறன்றும் சுமார் 2500 பேர் திருமுழுக்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் சவாலான புவிசார் அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் திரு அவை தொடர்ந்து ஒரு வழிகாட்டும் ஒளியாக திகழ்கிறது என்பதையே இது உணர்த்துகிறது. கத்தோலிக்க திரு அவையை படையெடுக்கும் இளையோர். தூய ஆவியாரின் தூண்டுதலாலும் திரு அவையின் பாரம்பரிய ஈர்ப்பாலும் இளைஞர்கள் திருமுழுக்கு பெற ஆயத்தமாகி வருவது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கன்சாஸ் மாநில பல்கலைக்கழகத்தில் இந்த ஈஸ்டர் காலத்தில் 114 மாணவர்கள் கத்தோலிக்க திரு அவையில் இணையவிருந்தனர். கன்சாஸ் மாநில பல்கலைக்கழகத்தில் உள்ள புனித இசிதோர் கத்தோலிக்க மையத்தை பொறுத்தவரை கத்தோலிக்க நம்பிக்கையை ஏற்போரின் இந்த திடீர் அதிகரிப்பு எதிர்பாராத சவால்களை கொண்டு வந்துள்ளது. ஆம், நிச்சயமாக இடப்பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக உள்ளது. முன்பு நாங்கள் பெரும்பாலும் ஒரே ஒரு வகுப்பை மட்டுமே நடத்தி வந்த நிலையில் இப்போது அதனை 2ஆக பிரிக்க வேண்டியுள்ளது. எனவே எங்கள் பயிற்றுவிப்பாளர்களின் எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்க வேண்டியிருந்தது. சிறந்த முறையில் அனைவரும் வாரந்தோறும் வகுப்புகளுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் கல்லூரி வாழ்க்கை எப்போதும் சீரானதாகவும் எளிதானதாகவும் இருப்பதில்லை. வளர்ந்தவர்களுக்கான கிறிஸ்தவ நுழைவு திட்டத்தில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை கன்சாஸ் மாநில பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டுகளை விட மிக பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. ஆனால் இந்த ஆண்டு வேறு சில வித்தியாசங்களும் காணப்படுகின்றன. தங்கள் உறவுகளுக்காக கத்தோலிக்க நம்பிக்கையை ஏற்பவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டுதான் மிக குறைவாக உள்ளது. அதாவது பெற்றோர்கள் அவர்களை ஊக்குவிப்பதாகவோ அல்லது காதல் உறவுகளுக்காகவோ அவர்கள் இதை செய்யவில்லை. குறிப்பாக இந்த ஆண்டில் தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு இதை செய்வதாக பலரும் கூறுவது ஒரு பொதுவான பதிலாக உள்ளது. அடுத்ததாக பாரம்பரியம் என்ற காரணம் பரவலாக கூறப்படுகிறது. எனவே தற்போது பாரம்பரியம் என்ற வார்த்தை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நற்செய்தி அறிவிப்பு பிரிவினை பின்னணியிலிருந்து திரு அவைக்கு வரும் பலரும் தங்களின் இந்த மனமாற்றத்திற்கு ஒற்றுமைக்கான விருப்பம் என்ற மற்றொரு முக்கிய காரணத்தை முன்வைப்பதாக பிங்ஸ்டன் அவர்கள் கூறுகிறார். இதற்கிடையே அடுத்த ஆண்டை கருத்தில் கொண்டால் கத்தோலிக்க நம்பிக்கை ஏற்போரின் இந்த அலை குறைய எந்த அறிகுறியும் இல்லை. வரும் கல்வியாண்டில் OCIA திட்டத்திற்காக பதிவு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதையும் விட மிக அதிகமாக உள்ளது. இதை உறுதியாக சொல்ல இன்னும் காலம் இருக்கிறது என்றாலும் இது ஒரு புதிய போக்காகவே தோன்றுகிறது. இது மிகவும் அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் நான் எழும்போது நான் இதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறி குறைந்தது 5 முதல் 10 மின்னஞ்சல்களாவது வந்திருக்கின்றன. கன்சாஸ் மாநில பல்கலைக்கழகம் கத்தோலிக்க நம்பிக்கை ஏற்போரின் முக்கிய மையமாக விளங்கும் அதே வேளையில் அதைச் சுற்றியுள்ள சலீனா மறைமாவட்டத்திலும் கத்தோலிக்க நம்பிக்கை ஏற்போரின் எண்ணிக்கை சாதனை படைத்து வருகிறது. பல கிராமப்புற பங்குகளிலும் கூட இதே நிலைதான் காணப்படுகிறது. மேலும் இளைய தலைமுறையினரின் இந்த அலை அமெரிக்காவின் முக்கிய பெருநகரங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அந்நாட்டின் மிகப்பெரிய நகரமான நியூயார்க்கிலும் இது எதிரொலிக்கிறது. மாணவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளதை காண்கிறோம். முந்தைய ஆண்டு ஓசியாவில் மொத்தம் 35 பேர் மட்டுமே இருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 100ஐ தாண்டிவிட்டது. கன்சாஸ் மாநில பல்கலைக்கழகத்தைப் போலவே நியூயார்க் நகரிலும் கத்தோலிக்க நம்பிக்கையை ஏற்பவர்கள் தங்களின் இந்த ஆர்வத்திற்கு பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். சில நிகழ்வுகள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் உள்ளன. ஒரு நபர் எங்கள் பங்கு அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பினார். அவர் வசிக்கும் இடத்திற்கு மிக அருகில் இருந்த ஆலயம் நாங்கள்தான் என்பதே அதற்கு காரணம். கத்தோலிக்க ஆலயம் என்பதற்காக கூட அவர் வரவில்லை. அவர் என்னிடம் கூறினார், நான் ஒரு நாத்திகன், ஆனால் கடவுளை பற்றி சிந்திப்பதை என்னால் நிறுத்த முடியவில்லை. இது எனக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருக்கிறது. நான் யாரிடமாவது பேசியே ஆக வேண்டும் என்றார். எனவே அவர் எனது அலுவலகத்திற்கு வந்து என்னை சந்தித்தார். நாங்கள் சில முறை உரையாடினோம். மத்தேயு நற்செய்தியை வாசிக்குமாறு நான் அவருக்கு பரிந்துரைத்தேன். அதன் பிறகு ஒரு நாள் அவர் திரும்பி வந்து நான் கத்தோலிக்கராக மாற விரும்புகிறேன் என்றார். இப்போது அவரும் அவரது மனைவியும் ஈஸ்டர் திருவிழிப்பில் திருமுழுக்கு அருள் அடையாளத்தை பெற்றனர். இதை எண்ணி அவர்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் உள்ளனர். இளைய தலைமுறையினர் மத்தியில் கத்தோலிக்க நம்பிக்கையை ஏற்கும் இந்த மாபெரும் எழுச்சியால் பல உள்ளூர் ஆலயங்களும் பல்கலைக்கழக கத்தோலிக்க மையங்களும் இந்த புதிய நம்பிக்கையாளர்களின் வருகையை சமாளிக்கும் வகையில்
தங்களின் பணிகளை மாற்றியமைத்து விரிவுபடுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.